வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது நம்மளுடைய பார்ட் 6 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய எலக்ட்ரான் அமைப்பை பற்றி நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஆஃப் பவ் தத்துவத்தை பற்றியும் பாலிஸும் படித்தோம். இப்போ நம்ம ஹன்ஸ் ரூல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹன்ஸ் ரூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஆல்ரெடி வந்துட்டு ஆஃப் பவ் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, எலக்ட்ரான்கள் எப்படி நிரப்பப்படும்னா ஆர்பிட்டலின் ஆற்றலை பேஸ் பண்ணி நிரப்பப்படும் அப்படின்றாரு. அவர் டைரெக்டாகவே என்ன சொல்கிறாரு, எஸ்பிஇடிஇ ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு அதை வச்சு நம்ம விளக்குறாரு. எது முதல்ல ஃபில் ஆகணும், எது அடுத்து ஃபில் ஆகணுன்ட்டு. அதே சமயத்தில் பவுலி என்ன சொல்கிறாருன்னா எந்த ரெண்டு எலக்ட்ரான்களுக்கும் ஒரே குவாண்டம் எண் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு டேபிளை வச்சு பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த ரெண்டு விதியிலையுமே அடிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்ல மறக்கிறாங்க. என்னென்னா, நம்ம டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ்னு பார்த்தோம். சம ஆற்றலுடைய ஆர்பிட்டல்கள் பிஎக்ஸ், பிஒய், பிஇசட், அந்த மாதிரி ஆற்றல்களுக்குள்ளார எப்படி எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும் அப்படின்றத இவங்க ரெண்டு பேருமே சொல்லலை. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் ஹன்ஸ் உள்ள வர ஹன்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2.6.3 இருக்குது. ஸோ அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரான்கள் எந்த வரிசையில் அதை நிரப்பணும், நீ ஒரு ஆர்பிட்டலுக்குள்ளே நிரப்பணும்னு சொல்லிட்டு எதை ஃபஸ்ட் ஆர்பிட்டலில் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஸில் ரொம்ப சிம்பிள், ரெண்டு எலக்ட்ரான் தான் வாங்க போகுது. பின்றப்ப 6 எலக்ட்ரான் வாங்கணும். அப்போ நான் என்னென்னா எந்த ஆர்டரில் ஃபில் பண்ணணும், 6 ஓட்டைகள் இருக்குன்னா எந்த ஹோலில் நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும் அப்படின்றத ஹன்ஸ் விதி விளக்குறாரு. ஸோ ஆஃப் பவ் விதியோடைய முக்கியமான மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, அவங்களால இந்த சம ஆற்றலுடைய ஆர்பிட்டல்களுக்குள்ளார எலக்ட்ரான்கள் எப்படி நிரப்பப்படுதுன்றதை அவங்களால சொல்ல முடியல. அதை தீர்க்கிறது தான் ஹன்ஸ் ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கவர் பண்ணுறது இந்த ஹன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லெசனுடைய ரிமைனிங் டாப்பிக்கு நம்ம இந்த வீடியோவில் முடிச்சிடலாம். ஓகே, நம்ம பேசின மாதிரி ஹன்ஸோடைய விதிப்படி என்னென்னா எப்பயுமே எலக்ட்ரான்கள்லாம் முதல்ல ஒற்றை எலக்ட்ரான்கள் முதல்ல நிரப்பப்பட்டு அதுக்கப்புறமா பேரிங் நடக்கும், எலக்ட்ரான்கள் இரட்டையாதல் நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக நீ புரிஞ்சிக்கிறதுக்கு பதிலாக நான் சின்னதாக ஒரு டயக்ராம் போடுறேன். வழக்கம் போல் ஒரு ஆர்பிட்டல் போடுறேன். இதை நான் பி ஆர்பிட்டல்னு வச்சுக்கலாம். பி ஆர்பிட்டல் 6 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4, உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எலக்ட்ரான்களும் ஒரே குவாண்டம் எண் இருக்காதுன்னு பார்த்தோம். ஒன்றும் ஆப்போசிட்டில் ஸ்பின் வேறு திசையில் ஸ்பின் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் 2 எலக்ட்ரான்கள் இருக்கிறப்ப. அதே மாதிரி ஃபில் ஆகிறப்ப என்னென்னா எஸ்ஸில் 2 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும்னு பார்த்தோம். பியில் 6 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும் பார்த்தோம். பியில் சம ஆற்றல் உள்ள ஆர்பிட்டலுக்கு 3 இருக்கும், பிஎக்ஸ், பிஒய், பிஇசட்ன்ட்டு. இந்த ஒன்று 2 எலக்ட்ரான்களை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ 2 எலக்ட்ரான்களை ஏற்றுக்கிறப்ப என்ன ஆகுனா, ஒரு எலக்ட்ரான் கடிகாரம் சொல்லும் திசையில் சுற்றும், இன்னொன்று கடிகாரத்துக்கு ஆப்போசிட் செல்லில் சுற்றும். அப்போ எப்படி ஃபில் பண்ணணும்னா, முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா இது +1/2 சுற்றிட்டு இருக்கும், இங்கே இருக்குது -1/2 சுற்றிட்டு இருக்கும். அதே மாதிரி இது +1/2 சுற்றிட்டு இருக்கும், இது -1/2 சுற்றிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கற்பனை படிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன் நான். இப்போ இதையே நம்ம ஒரு டப்பாவில் ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு எஸ் ஆர்பிட்டலுக்கு இப்படி ஒரு டப்பா வச்சுக்கோம். இந்த ஒரு டப்பாக்குள்ளார நீங்கள் என்னென்னா ஒரு ஜோடி எலக்ட்ரான்களில் ஃபில் பண்ணலாம். எஸ் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ 2 எலக்ட்ரான்களை இந்த டப்பாக்குள்ளே ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு எலக்ட்ரான் கடிகாரம் சுழலும் திசையில் சுற்றுறதுனால வேறுபடுத்தி காட்டுறதுக்காக ஒரு எலக்ட்ரான்களோட ஏரோ மார்க் மேலே பார்த்த மாதிரியும் இன்னொரு எலக்ட்ரான்களோட ஏரோ மார்க் கீழே பார்த்த மாதிரியும் வரைகிறேன். இது ஹன்ஸ் விதிப்படி நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம் இதை. ஓகேங்களா? உதாரணத்துக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் இந்த ஒரு டப்பாக்கு அர்த்தம் என்னென்னா, இதுக்குள்ளே 2 எலக்ட்ரான் பிடிச்சிக்கும் அப்படின்னு அர்த்தம், உட்கார வைக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு எலக்ட்ரான் உதாரணத்துக்கு இங்கே ஹைட்ரஜனுக்கு அணு எண் 1 தான். அப்போ அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வச்சுக்க முடியும் அப்படின்றதுனால ஒன்றே முன்னே வச்சிட்றேன். அது ஏன் சார் நீங்கள் டவுன் பார்த்த மாதிரி யாரோ மார்க் போட்டுக்கோன்னா போட்டுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பெல்லாம் கிடையாது. அடுத்த ஜோடி ஆப்போசிட்டை போடணும், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு ஹீலியம் பார்க்குறீங்கன்னா 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றதுனால ஒரு டப்பா போடு, ஒரு எலக்ட்ரான்கள் இங்கே ஃபில் பண்ணு, இன்னொரு எலக்ட்ரான்கள் இங்கே ஃபில் பண்ணு, அது இங்கே வந்துருச்சு. லித்தியம் பார்த்திங்கன்னா 3 எலக்ட்ரான்களை ஃபில் பண்ணணும். அப்போ நீ 2 பாக்ஸ் போடணும். ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரானுக்கு ஒரு பாக்ஸு, அப்புறம் இன்னொரு பாக்ஸ் போடணும். ஸோ வழக்கம் போல் முதல்ல இந்த பாக்ஸை முதல்ல ஃபில் பண்ண ட்ரை பண்ணணும். இது ஃபில் பண்ணுறச்சு. 3வது எலக்ட்ரானாக அடுத்த பாக்ஸில் போட்டுருச்சு. 4வது எலக்ட்ரானுக்கு அதே மாதிரி தான் இங்கே 4th ஃபில் பண்ணிக்கிச்சு. 5வது எலக்ட்ரான் போரான் பார்த்தீங்கன்னா அதோடைய அணு எண் 5. அதில் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், 5 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், முதல்ல 1s2 ஃபில் ஆகும், அடுத்து 2s2 ஃபில் ஆகும், அடுத்தது 2p1 ஃபில் ஆகும். இப்படி பார்த்தோமா நம்ம கரெக்டாக? இதெல்லாம் ஆஃப் பவ் பிரின்சிபலில் பார்த்தது. இப்போ இதுக்கு பாக்ஸில் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க.
பியில் வந்து என்னென்னா 3 ஆர்பிட்டல் இருக்குன்னு பார்த்தோம். சம ஆற்றல் உள்ள ஆர்பிட்டல்கள் அப்படின்றதுனால 3 பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும் இல்லையா, ஒரு பாக்ஸுக்கு 2 எலக்ட்ரான்னாலும் 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். இப்போ இங்கே 2 இருக்கிறதுனால இதுக்கு 2 ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 2 இருக்கிறனால இங்கே 2 ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்கிறதுனால ஒன்றே ஒன்று மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 6 இருக்கிறப்ப இங்கே தான் ட்விஸ்ட்டு வருது. இங்கேயே ஃபில் பண்ணக்கூடாது. அடுத்த எலக்ட்ரான் 6வது எலக்ட்ரான் இங்கே ஃபில் பண்ணோம், அப்புறமா இங்கே ஃபில் பண்ணோம், அதுக்கப்புறமா ஜோடி சேர்க்கணும். இங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இங்கே என்னென்னா ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, அதனால் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே 3 பாக்ஸ் இருக்கிறதுனால எப்போயுமே வந்து என்னென்னா ஒரு பாக்ஸுக்கு முதல்ல ஒரு எலக்ட்ரான்கள் கொடுத்துட்டு ஒரே ஸ்பின்னில் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ ஆப்போசிட் ஸ்பின்னை உள்ளே கொண்டு வரணும், ஜோடி சேர்க்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பாதியாக ஃபில்லாக இருக்க பி ஆர்பிட்டல். நம்ம முன்னே பார்த்தோம் பாதியாவோ இல்லை முழுமையாக ஃபில்லான ஆர்பிட்டல்கள் தான் வந்து நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. இதே நீ எழுதலாம். நைட்ரஜனுக்கு வந்து அணு எண் 7, அதுக்கு எழுதுகிறப்ப இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன இதில் வந்து ஒரு மாற்றம் என்னென்னா, குரோமியம் மற்றும் காப்பர் எலக்ட்ரான்களின் அமைப்பானது ஆஃபோவ் தத்துவத்தின்படி எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான்கள் அமைப்பிலிருந்து சிறிது வேறுபட்டு காணுகிறது. எதுக்காக இருந்தால் நம்ம முன்னையே பார்த்தோம். என்னென்னா உதாரணத்துக்கு இங்கே Z=24ன்னு கொடுத்துருக்காங்க. 24க்கு ஆஃபோவ் முறைப்படி நான் எழுதுகிறேன். 2, 4, 10, 18, 18, 22, 24 அடிப்படையில் இப்படி தான் இருக்கணும். பட் நம்ம என்ன பார்த்தோம்னா இங்கே பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு D4 இருக்குது. டியில் எத்தனை எலக்ட்ரான்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா 10 எலக்ட்ரான்கள் அக்செப்ட் பண்ணிக்கும். அல்லது 5 வந்து பாதி ஃபில்டு. ஓகேங்களா? பாதி நிரப்பப்பட்டிருக்கும். ஸோ 10 இல்லை 5 இருக்கிறப்ப அது ரொம்ப நிலையான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்றோம். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த எஸ்ஸிலேருந்து ஒரு எலக்ட்ரான்கள் இது கடன் வாங்கிடுது D5 மாறிடுது. S2 வந்து S1 ஆகிடுது. ஸ்டில் S2வும் ஒரு பாதி நிரப்பப்பட்ட ஒரு இதான ஆர்பிட்டல் தான். ஏன்னா எஸ்ஸில் 2 வாங்கிக்கும். இப்போ நான் ஒன்று கடன் கொடுத்தாலும் ஸ்டில் நான் நிலையாக தான் இருக்கிறேன். ஓகேவா? அதனால் இந்த வடிவத்திலேருந்து இந்த வடிவத்துக்கு மூவ் ஆகிடும். அதே காரணத்துக்காக தான் காப்பரும் இந்த வடிவத்திலேருந்து இந்த வடிவத்தில் மூவ் ஆகிக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க்லாம் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஏன் இது இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 3 பார்த்தோம். முக்கியமாக நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன். ஆஃபோவ் பார்த்தோம், பாலி பார்த்தோம், ஹன்ஸ் பார்த்தோம். இந்த 3 பேஸ் பண்ணி நம்மளால் எலக்ட்ரான் அமைப்பை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா சரிபாதி அளவு மற்றும் முழுமையான நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல்களின் நிலைப்புத்தன்மை. இதை தான் நம்ம இவ்வளோ நேரமாக படிச்சுட்டு இருந்தோம். ஓகேங்களா? எப்போவுமே ஒரு ஆர்பிட்டலுக்கு வந்து நான் முழுசாக நான் ஸ்டோரிலாம் போகல, நான் டைரெக்டாகவே மேட்ருக்கே போயிடுறேன். எப்போயுமே ஒரு எலக்ட்ரான்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸில் முதல் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் நீ ஃபில் பண்ணணுன்றாங்க. இது வந்து பாதியாக நிரப்பப்பட்ட ஒரு ஆர்பிட்டல், இது முழுமையாக நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல், இது பாதி, இது முழுமை, இது பாதி முழுமை. இந்த ஸ்டேட்டில் இருக்கிறப்ப அந்த ஆர்பிட்டல் ரொம்ப நிலையாக இருக்கும் கம்பேர்டு டு ஒரு வேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, 1 2 1 1 இப்படி இருக்கிறப்ப இங்கே 4 எலக்ட்ரான்கள் இருந்தாலுமே கூட 3 எலக்ட்ரான் இருப்பது தான் ரொம்ப நிலையாக இருக்கும். ஏன்னா இந்த 2 எலக்ட்ரான்கள் இல்லை, இது 2 மட்டுமே ஜோடியாக சுற்றிட்டு இருக்கனால கொஞ்சம் நிலைப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அதுதான் வந்துட்டு இங்கே சொல்ல வர டாபிக். இதில் முக்கியமாக என்னென்னா பரிமாற்ற ஆற்றல் அப்படின்ற ஒரு டாபிக் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதே ஸ்டோரி தான் இங்கே திருப்பி எழுதியிருக்காங்க. இதில் உட்கருத்து என்னென்னா பாதியாக நிரப்பப்பட்ட ஒரு ஆர்பிட்டலோ அல்லது முழுமையாக நிரப்பப்பட்ட ஆர்பிட்டலோ தான் ரொம்ப நிலையாக இருக்கும். இதுதான் உட்கருத்து. இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்க்குறப்ப பரிமாற்ற ஆற்றல் அப்படின்னாங்க சம ஆற்றலுடைய ஆர்பிட்டல்களில் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரே தற்சுழற்சியுடைய எலக்ட்ரான்கள் இருக்குமாயின் அவைகளுக்குரிய இடங்களை பரிமாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பி ஆர்பிட்டல் எடுத்துக்கலாமே. பி ஆர்பிட்டல் நம்ம என்ன பார்த்தோம், 3 பாக்ஸ் போடணும்னு சொன்னோம். 1 2 3 எலக்ட்ரான்கள் ஃபில் பண்ணிட்டேன். 3மே ஒரே சுழலும் திசையில் தான் இருக்குது. அப்படி தான் நான் டயக்ராமும் போட்டிருக்கேன். அப்போ என்னென்னா ஒரே சுழலும் திசையில் இருக்கிறனால அது தன்னுடைய இடத்த வந்து அது மாற்றிக்கும். இது இங்கே போகும், இல்லை இது இங்கே வரும், இல்லை இது இங்கே போயிடலாம், இல்லைனா அது இங்கே வந்துடலாம், இல்லை இது இங்கே போகும், இல்லைனா இது இங்கே வந்துடும், இடத்த மாற்றிக்கும் அப்படின்றாங்க. அப்படி மாற்றிக்கிறதும் எப்போ ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னா அந்த எலக்ட்ரான்கள் வந்து பாதியாக ஃபில் ஆகிருந்துச்சுன்னா இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே வந்துட்டு இது ஒரு பி ஆர்பிட்டலு, 3 எலக்ட்ரான்கள் கொடுத்துட்டேன். அப்போ பாதி ஃபில் ஆகிடுச்சு, அந்த பாதி வந்து நிரப்பப்பட்டுருச்சு. பாதி நிரப்பப்பட்ட கேஸில் வந்து நிறைய ஜம்ப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பாதி நிரப்பப்படாமல் இருக்கிறப்ப அதை ஜம்ப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி ஜம்ப் ட்ரை பண்ணுறப்ப வந்துட்டு அது ஒரு ஆற்றலை வந்து வெளியிடுது. அந்த ஆற்றலுக்கு பேர் வந்துட்டு பரிமாற்ற ஆற்றல்ன்றாங்க, இல்லை எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்றாங்க.
உதாரணத்துக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் இது வந்து ஒரு டி ஆர்பிட்டலுக்கான டயக்ராம். ஏன்னா டி ஆர்பிட்டலில் 10 எலக்ட்ரான் வாங்கிக்கும், 10க்கு பதிலாக இங்கே 5 ஃபில் பண்ணியிருக்கேன், பாதி ஃபில்லாக இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், முதல்ல இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, இது எல்லாமே ஒரே சிம்பிளில் போட்டிருக்காங்க. அப்போனா எல்லாத்துக்குமே ஒரே ஸ்பின் தான் இருக்குது, ஒரே சுழலும் திசையில் தான் சுற்றிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுனா இந்த எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் வந்து இந்த 4 இடத்துக்கு ஜம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது இங்கே போகலாம், அல்லது வந்து இங்கே போகலாம், அல்லது இங்கே போகலாம், அல்லது இங்கே போகலாம். அப்போ 4 பரிமாற்றங்கள் நடக்கும். ரெண்டாவது பார்க்குறப்ப இது வந்துட்டு என்னென்னா 3 பரிமாற்றங்கள் கொடுக்கும். இது இங்கே போகாது, ரைட் சைடில் தான் மூவ் ஆகும். அப்போ இங்கே போகும், இல்லைனா இங்கே போகும், இல்லைனா இங்கே போகும். அதே மாதிரி இது பார்க்குறப்ப 2 இடங்கள், இது 1 இடங்கள். அப்போ 4, 3, 2, 1 10 இடங்கள் மாற்றிக்க முடியும். அதுக்கு பதிலாக ஒருவேளை பாதி ஃபில் ஆகாமல் எனக்கு ஒன்று எம்டியாக இருக்குன்னா அப்போ இந்த 4க்குள்ளார மட்டும்தான் ஜம்ப் நடக்கும். ஒன்று இங்கே போவோம், இங்கே போவோம், இங்கே போவோம். 3 பரிமாற்றம் இருக்கும், இங்கே 2 பரிமாற்றம் இருக்கும், இங்கே 1 இருக்கும். அப்போ 6 தான் இருக்குது. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எப்போ வந்து பாதி ஆர்பிட்டல் வந்து ஃபில் ஆகிருந்துச்சுன்னா அதுக்குள்ளார ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், இல்லைன்னா கம்மியாக இருக்கும். இதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இது லெசனில் நம்ம இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மெயினாக ஸ்டோரி. ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு ஸ்டோரி நம்ம கவர் பண்ணியிருப்போம். போர் எப்படி ஆட்டம் கண்டுபிடிக்கிறாரு, ஹைசன்பர்க் என்ன சொல்கிறாரு, அப்புறமா வந்துட்டு ஷ்ராடிங்கர் என்ன சொல்கிறாரு, அப்புறம் அங்கேருந்து அப்படியே நம்ம குவாண்டம் அணு வடிவத்துக்கு வந்துடுறோம். NLMSலாம் பார்க்குறோம். பார்த்துட்டு ஒரு ஆர்பிட்டலும் என்ன வடிவத்தில் இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறமா வந்து ஆற்றல்கள் பற்றி பார்த்துட்டு ஆஃப்பவ், ஹன்ஸு, பாலி பார்க்குறோம். 3 பிரின்சிபல் பார்க்குறோம். கடைசியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பார்க்குறோம், பரிமாற்ற ஆற்றல் பார்க்குறோம். ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரே மாதிரி சுற்றிட்டு இருக்கிற எலக்ட்ரான்களும் தன்னோட இடத்த மாற்றிக்கிறப்ப அது ஒரு ஆற்றலை வெளிவிடும். அந்த ஆற்றல் தான் பரிமாற்ற ஆற்றல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஆற்றல் எப்போ அதிகமாக இருக்குன்னா பாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல்களுக்குள்ளார ஜம்ப் பண்ணுறப்ப அதிகமாக இருக்கும், பாதி நிரப்பப்படாத ஆர்பிட்டல்களை ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தப்ப இவங்க என்ன அடிப்படையாக வந்து ஒரு அசம்ஷன் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாமே வந்து பாதி ஃபுல்லாக இருக்குது, இப்படி இருக்குன்றாங்க. நீ இப்படி ஃபில் பண்ணி வச்சுட்டு ஜம்ப் பண்ண முடியலைன்னா பண்ண முடியாது. ஏன்னா இது 2 தான் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இதுக்கு ஒரு ஜோடி வந்துருச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4மே ஒரே ஸ்பின் தான் போட்டிருக்காங்க, பேர் இல்லாமல் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? அது ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ். இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து வர டாபிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.